திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம். யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை. 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையை தவிர, குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி, கெட்ட சேர்க்கைகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும். அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே புகழடையும், பெயர் வாங்கும். அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதுன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை. அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன், அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. அதுல கல்வித்துறை, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும். தபால் துறை, தகவல் தொடர்பு துறைகள், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், பினான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐடி துறை சம்பந்தப்பட்டது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது, அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது, திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது. இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க. அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும், டிரான்ஸ்பர் ஆகணும், என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். இது குறிப்பிட்டு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்க ராசியில நான் சொன்ன 5 கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார், அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம். இது ரொம்ப எளிமையான விஷயங்கள், பொதுவான பரிகாரங்களாக, வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள், நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது. இதுல 60க்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு. இதை நான் இப்போ உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 12க்கு வருவார். இது ராசிக்கு எடுத்துக்கோங்க, லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 2க்குமே மத்தியமமான பலன் நிச்சயமாக உண்டு. 12ஆம் வீட்டுக்கு குரு ஒரு சுப கிரகம் வரும் பொழுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு வேலைகள், குடும்பத்துல சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் பிரிந்து, ஏன்னா இந்த அஷ்டமச்சனி, கண்டச்சனி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவியில பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இப்போ 12ஆம் இடம் தான் அந்யோன்யத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதே போல
குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பகவான் 12இல் மறையும் பொழுது 6ஆம் அதிபதி 12க்கு வந்தால் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். உங்களுக்கு உண்டான நோய் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடித்து கொடுத்து விடுவார். அதே போல கடன் வாங்காம இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு விஷயம், நல்ல வேலை கிடைப்பது. யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க, ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, 6ஆம் இடங்கிறது வேலை. அப்ப வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு போகின்றீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அப்போ 9ஆம் அதிபதியே 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போகலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறதுலே மாற்றம் கிடையாது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி, வெளிநாடு போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உயர்கல்விக்காக வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். அது நான் இப்போ உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுபடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும். பொதுவாக ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கார், அதனால விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு? சூரியன். இந்த சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பண வரவு உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்க, உங்க ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, காரிய ஜெயங்கள் ஏற்படுவது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள். 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, தொலை தொடர்புகள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுல போல இருந்தீங்கன்னா இதுல நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார்? உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த ராசி சக்கரத்துக்குள்ள எங்க இருந்துட்டாலும் இந்த ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி, வீடு, புதிய வீடு கட்டுவது, புதிய இடங்கள் வாங்குவது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான அமைப்பு, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, தாயினுடைய உதவிகள் கிடைப்பது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 10,000 ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா அது அப்படியே பல மடங்காக பெறுவதற்குண்டான வாய்ப்பு, ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் யாரு? உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில அதிகப்படுத்தி உங்களுக்கு தொழிலையும் மேம்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை சொல்றதுனால நிச்சயமாக உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும், குழந்தை மழலை செல்வத்தினுடைய சத்தம் கேட்டே தீரும், அதிர்ஷ்டங்கள் பெருகும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம்னு சொல்றோம். அப்ப ரொம்ப நாளா குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகளோ, அல்லது ரொம்ப வெளியூர்ல இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாம இருக்கீங்க அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது குலதெய்வமே உங்க கூட இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், குழந்தை, குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. அடுத்தது அவரே 10ஆம் அதிபதியும் ஆகுதலாம். 10ன்னா நம்ம தொழில் மட்டும் சொல்லுவோம், தொழில், உங்களுடைய பதவி, உங்களுடைய பழைய முற்பிரிவுடைய கர்ம மூட்டைகள் நல்ல கர்மமா அல்லது தீய கர்மமா அப்படின்னு சொல்றது இந்த 10ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே விரிவுபடுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு. அதே போல 10ஆம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக வளர்ந்து போவீங்க அப்படிங்கிறது உண்டு. அதே போல 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவ கர்ம மூட்டையை விலகுவதற்குண்டான, கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா குருதா சர்வ தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப குருவினுடைய பார்வையில செவ்வாய் வரும்பொழுது நிச்சயமாக சர்வ தோஷங்களும் நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு பிடித்த வரனாக நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. 7ஆம் இடங்கிறது பார்ட்னர்
பார்ட்னர் கூட தொழில் பண்ணுறது. அப்போ பார்ட்னர் கூட தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் நல்ல லாபங்கள், பார்ட்னருக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பரிகாரம்னு சொல்கிறோம். அப்போ அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இந்த காலகட்டங்களில் சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பரிகாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 8ஆம் அதிபதியும் அவர் ஆகிறதுனால கண்டங்கள் விலகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் அவர் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கேஸ் ஏதாவது உங்க பக்கம் நடந்துட்டு இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது ராகு. இந்த ராகுவை குரு பார்த்தால் பல நன்மைகள் வந்தடையும். குரு ராகு பெரிய பணம், பெரிய இல்லீகல் தொடர்பு மூலமாக பணம் வர்றது, பிளாக் மணி எல்லாம் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது குருவை கேது பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போவாங்க. குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய பணம் வரவு, பெரிய பப்ளிசிட்டி, பெரிய வைரலாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு போகிறது, தெய்வம் உங்ககிட்ட பேசுறது, நான் ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. எந்த துறையில் இருந்தீங்கனாலும் கூட பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு 70% இந்த கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு ஊர் விட்டு ஊர் போறீங்க, ஒரு பூர்வீகத்தை மாத்துறீங்க, இடமாற்றம் பண்றீங்க, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே இந்த வருடம் இந்த குரு பயிற்சி மூலமாக கடகராசிக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா குரு விரயத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல விரயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நாம இதுல தெரிந்து கொள்ளலாம். தசாபுத்திபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சூரிய வழிபாடு பண்றது, சூரியனார் கோயில் போய் சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய பண வளர்ச்சியை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத விரயங்களை குறிக்கும். சுப விரயத்தை மட்டுமே குறைத்து அசுப விரயத்தை குறிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழை சரணம்.